Hello techies. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட 2 years experience because நான் ஐடில வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இதோட 2 years ஆச்சு. என்னோட இந்த 2 year experienceல நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 years ஜேர்னியில் என்னோட கண்டென்ட் கிரியேஷன் மூலிமா கிட்டத்தட்ட நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃப்ரெஷரோட 1-to-1 பேசியிருக்கேன். நிறைய பேர்த்தோட கமெண்ட் செக்ஷன் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் வச்சு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, இல்லை என்ன பண்ண என்ன பெட்டராக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி ஜாபை ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரினா என்னோட அட்வைஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாப் தேடிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரனாலும் சரி, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃப்ரெஷராக ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற நினைக்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துல நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லேர்னிங். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஸ்கூலில் காலேஜெல்லாம் வெறும் மார்க்குக்காக படிக்கிறோமோ அதே மாதிரி ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஒரு 3 மாதம் 6 மாதம் சும்மா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படித்தா போது ஜாப் எடுத்தா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்து அவங்களோட லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூலில் படித்தது காலேஜ் படிச்சலாம் கூட ஜஸ்ட்டாக மார்க்குக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்கூல் காலேஜில் படிச்சதில் ரியல் டைமில் போய் எங்கேயும் ஒர்க்கே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய விஷயங்கள் உண்மையாக இருந்தாலுமே கூட, பட் இங்கே நீங்கள் ஐடிக்காக என்ன படிக்கிறீங்களோ படிக்கிற ஒரு விஷயமே தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாக்டாக கரியரில் யூஸ் ஆக போகுது. இது நீங்கள் மார்க்குக்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ படிக்கல, உங்களுக்காக லேர்ன் பண்ணுற விஷயம். அதனால் நீங்கள் வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் உங்களுக்காக, அது உங்கள் லைஃபுக்காக கரியருக்காக மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி படிங்க. இதோட இம்பார்ட்டன்ஸை அதிகமாக கொடுங்க. ரெகுலராக சும்மா இன்ஸ்டியூட் போயிட்டு வந்து நிறைய பேர் டயர்டாகிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அதை தாண்டி ஓனாக இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் எஃபோர்ட் போட்டு அவங்க லைஃபுக்காக படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தான் இப்போ ஜாப் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது ஜஸ்ட் ஒரு நார்மலான லேர்னிங்காக ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி பார்க்காம சும்மா ஸ்கூல் காலேஜ் மாதிரி இன்ஸ்டியூஷன் போயிட்டு வராமையோ இல்லை ஆன்லைன் அட்டன் பண்ணாமையோ ரியலாக உங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுட்டே படிங்க. அப்போ இன்னும் உங்களால் அதிக நேரம் படிக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அடுத்து செகண்ட் மெயினாக நான் கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் என்னது ப்ளஸ் அதே மாதிரியே அந்த இன்ஸ்டியூஷன் போனேன் சரியில்லை, இந்த இன்ஸ்டியூஷன் போனேன் சரின்னு சொல்லி இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ஸ்டியூஷனை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், கைஸ், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க 100% பிளேஸ்மெண்ட் தரோம், இல்லைன்னா எங்கள் கேண்டிடேட்டில் இவ்வளோ தூரம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தான் சேம் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், எங்கள் காலேஜிலேருந்து இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, எங்களோட ஸ்கூல்லேருந்து இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு. ஸோ அவங்களாம் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு நாம் போய் அந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளாலே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மளும் அப்படி நினச்சிட்டு போக மாட்டோம். பிகாஸ் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் சும்மா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக ஹோப்பாக நம்பாதீங்க. அவங்க 100% பிளேஸ்மெண்ட்டோ இல்லை அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களோட ஆல்ரெடி நல்லா பெஸ்ட்டாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் 100% பிளேஸ்மெண்ட் தருவாங்களா, இல்லைன்னா அப்படிலாம் பார்க்காம நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா, நம்மளால் அதை பிக்கப் பண்ணி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களோட டீச்சிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி போகாதீங்க. அதனால தான் அந்த டீச்சிங் யூடியூப்ஸ்லேயே நிறையா இருக்குது, இல்லைன்னா யூடெமிலுமே கூட நிறைய வீடியோஸ் இருக்குது. அதனால் இன்ஸ்டியூஷன் மேலே இருக்க அந்த மெத்தை விட்டுருங்க. இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு கிடையாது. நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது தேர்டாக நான் சஜஸ்ட் பண்ண நினைக்கிறது, நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன், ப்ரோ நான் 70,000 கட்டினேன் 80,000 கட்டினேன் ஐடி கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் 2 lakhs 3 lakhsலாம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், என்னோட மெயின் அட்வைஸ், ஐடி கோர்ஸஸ்க்காக நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மினிமம் எங்கேயாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் 20,000 25,000 தான் அதிகபட்சம் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை தாண்டி ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வெறும் அந்த கம்பெனியோட பிராண்டிங்காக தான். பிகாஸ் எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லையுமே அங்கே எடுக்கிற டியூட்டர் தான் முக்கியம். இன்ஃபேக்டாக ஒரு சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் 2-3 இன்ஸ்டியூஷன்லையுமே ஒரே டியூட்டர் தான் எடுப்பார். பட் அது ஒரு இன்ஸ்டியூஷன் எடுக்கிறப்போ அந்த இன்ஸ்டியூஷன் அவங்களோட பிராண்டிங்காக 5,000 10,000 வாங்குவாங்க. இன்னொரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அவங்க நல்லா பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நாங்கள் பெரிய பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி, அந்த பிராண்டு பேருக்காக 1 லட்ச ரூபா வாங்குவாங்க. அதனால் ப்ரைஸஸ் அதிகமாக கொடுக்காதீங்க. இங்கே மார்க்கெட்டோட விலையே ரொம்ப ஒரு 10,000 to 20,000 அப்படிங்கிறது ஒரு நியாயமான விலை தான். அதை தாண்டி 70,000 80,000 சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பிராண்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் செலவு பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு உங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ லேக்ஸ்லாம் ப்ளீஸ் பே பண்ணவே பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட்லி உங்கள் மணி வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு 20,000 சூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்திட்ட ஃப்ரீயாக மென்டார்ஷிப் எடுக்க பாருங்கள், இல்லைனா ஃப்ரீயான ரிசோர்ஸ்லேயே லேர்ன் பண்ணுங்கள். எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஐடியில் லட்சக்கணக்கான
பேர் இப்போ லிங்க்டின்லேயே இருக்காங்க. அந்த மாதிரி லிங்க்டின்ல உங்கள் ரோலில் ட்ரை பண்ணிட்டு இருக்க பீப்புளும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறவங்களே வெறும் 5000 10,000 ரூபாய்க்குலாம் ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அந்த மாதிரி நீங்கள் லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே லேர்ன் பண்ணலாம். ஸோ தேர்ட் விஷயம், நிறைய பேர் நான் பார்த்தேன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இல்லை மினிமம் 70,000 80,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் சஜஷன்ஸை கேட்டு வேறு யாரோ சொல்கிறாங்க, எங்கள் மாமா சொல்கிறாங்க, இல்லைனா எங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு போய் நல்ல வேலைக்கு போயிட்டா, இல்லைனா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனேன் இந்த ரோல் எடுத்தால் தான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட ரோலை சூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பட்ட தப்பு இதுதான். உண்மையிலுமே நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அவங்க ஏதோ ஒரு ரோல் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்தோன்னே அவங்க இந்த ரோல் எடுக்க போகிறனால இந்த ரோலை சஜஸ்ட் பண்ணணும் எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. இல்லாட்டினா அவங்களோட டேலண்ட் வேறு எங்கேயோ இருக்கும். அவங்க ஃப்ரெண்டோ வேறு யாரோ ஒரு ஆள் மச்சான் நான் இந்த ரோல் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் அங்கே போயிடுவாங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட ரோலை மாற்றிக்காதீங்க. பிகாஸ் ஐடியில் மோஸ்ட்லி எல்லா ரோலுக்குமே நல்ல டீசெண்டான ஹை சைடு தான் கிடைக்க போகுது. அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ரோலை தப்பாக எடுக்கிறனால உங்களால் அதில் பெஸ்ட்டாக வர முடியாது. பிகாஸ் ஐடியில் எங்கே யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த ரோலில் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். இன்ஃபேக்ட் என்ன போய் டெவலப்பரில் நான் பெஸ்ட்டுன்னு கேட்டால் கன்ஃபார்ம் அவுட் ஆஃப் 100க்கு நான் 0னே கூட சொல்லுவேன். பிகாஸ் நான் அதில் பெஸ்ட்டு கிடையாது. ஆனால் ஹெச்ஆரில் நான் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 100ல் நான் 100மே நான் சொல்லுவேன். பிகாஸ் என்னால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், சேலரி நெகோஷியேட் பண்ண முடியும். ஒரு 10 பேர் ஹெச்ஆர் இன்டர்வியூ வச்சாலும் என்னோட கிராக் பண்ணுற முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பிகாஸ் எனக்கு அது வரும். அதனால் உங்களுக்கு என்ன வருங்கிறத பார்த்து ரோல் சூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறத பார்த்து சூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மற்றவங்க சஜஷன்லாம் கேட்காம உங்களுக்கு என்ன வருங்கிறத சாட் ஜிபிடியில் போட்டாச்சுன்னா இந்த மாதிரி காலேஜ் பேக்ரவுண்ட் எனக்கு இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், இதை சஜஸ்ட் பண்ணி ஒரு 10 ரோல் கொடுன்னு சாட் ஜிபிடியில் கேட்டால் கூட கொடுக்கும். அந்த 10 ரோல்லேருந்து ஒரு 2-3 ரோல் பிக் பண்ணி பர் வீக்குக்கு ஒரு ரோலும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன நேச்சுரலி பண்ண வரும், செட் ஆகும்னு பார்த்து ரோலை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து 5th அட்வைஸ், நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறதை ஷெடியூலே பண்ண மாட்டேறீங்க. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இத்தனை பீரியட் ஒரு வாரத்தில் நம்ம மேக்ஸ் படிக்கணும், இத்தனை பீரியட் ஒரு வாரத்துக்கு நம்ம சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல்லேயே ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லா சிலபஸையும் கவர் பண்ணியிருப்போம். பிகாஸ் அவங்க டைம் லைன் ஒரு விஷயத்துக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ஐட்டில் ஜாப் எடுக்கிறதுக்கு யாருக்குமே அந்த விஷயத்தை சொல்லித்தரதும் இல்லை. யாருமே இவ்வளோ தூரம் டைம் எது கொடுக்கணும்னு சொல்லி ஷெடியூல் பண்ணுறதே இல்லை. அதனால் உங்கள் டேயை ஷெடியூல் பண்ணுங்கள். ஸோ நான் லேர்னிங்காக 4 மணி நேரம் கொடுக்க போகிறேன், அடுத்தது ஜாப் சர்ச் பண்ணுறதுக்குன்னு 2 மணி நேரம் கொடுக்க போகிறேன், உங்களோட பர்சனல் லைஃப்க்காக ஒரு 2 மணி நேரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பர் டேக்கு என்னென்ன பண்ண போகிறீங்களோ ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இங்கே ஷெடியூல் பண்ணி ரெகுலராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நோட் பண்ணிக்கிட்டே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தில் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நோட் பண்ணி ஷெடியூல் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் அதில் மிஸ் பண்ணுறதுனால தான் நான் ஜாப் தேடுறேன்பாங்க, கடைசியில் ஒரு மாதம் கழிச்சு இங்கே எத்தனை நாள் ஜாப் தேடிருக்கேன்னு பார்த்தா சும்மா 4 ஜாப் 5 ஜாப் அப்ளை பண்ணிட்டு ஜாப் தேடிட்டு இருக்கேன். இல்லை படித்து முடிச்சேன் கேட்டால் படிச்சிட்டேமா, கடைசியில் பார்த்தா 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தது மறந்து போச்சு. இந்த மாதிரி ஷெடியூல் இல்லாதனால நிறைய பேருக்கு டச் விட்டு போயிடுது. அதனால் ஷெடியூல் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணுறதாகட்டும் லேர்ன் பண்ணுறதாகட்டும் ஷெடியூல் பண்ணி பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ஜாபுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸையும் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சுங்க. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க, ஆப்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க, ப்ராப்ளம் சால்விங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி அடிஷ்னலாக தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் 3 மாதம் 6 மாதம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம கம்யூனிகேஷன் வர மாட்டேங்குது, ஐயோ நமக்கு ஆப்டிடியூட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நெகட்டிவாக நிறைய பேர் நின்றுறாங்க. அதனால் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறப்பே 1 மணி நேரம் கம்யூனிகேஷனுக்கும் 1 மணி நேரம் ஆப்டிடியூடுக்கும் இல்லை ஒரு அரை மணி நேரமாச்சு டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக கொடுத்துக்கிட்டே வாங்க. ஆப்டிடியூட்லாம் நீங்கள் ரெகுலராக அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ளேயே இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதில் அவ்வளோ டஃபாலாம் இல்லை. ஸோ ஆப்டிடியூட் அதே மாதிரி தான் கம்யூனிகேஷனுமே. யாராச்சும் உங்களை மாதிரியே ஜாப் தேடிட்டு இருக்க 2 பேருமே இந்த மாதிரி ஃபோன் கால் பண்ணிக்கிட்டு நார்மலாக ஜிமீட்டில் இருந்தோ ரெகுலராக இங்கிலீஷில் பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கங்க. அதுவே உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கம்யூனிகேஷனுக்கு ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அடுத்து நான் கொடுக்கணும்னு அட்வைஸ், நிறைய நெட்வொர்க் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஸ்கில்லை மிஸ் பண்ணிடுறீங்க. நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னா ஆல்ரெடி அந்த விஷயத்தை பண்ணினவங்க இல்லை ஆல்ரெடி நம்மள மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். எதுக்காக பில்ட் பண்ணணும்னா, அந்த மாதிரி நெட்வொர்க்கை பில்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் கரெக்டான பாதையில் தான் போகிறோமா இல்லை தப்பாக போனால் நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இல்லை நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்னு நிறைய விஷயம் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நாம் 10th படிக்கிறப்ப நம்ம கிளாஸில் நம்ம கூட 50 பேர் படிக்கிறப்ப தான் நாம் எந்த ரேஞ்சில் இருக்கோம், நம்ம கிளாஸில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம், நம்ம இன்னும் எப்படி பண்ணால் யாரை பீட் பண்ணலாம், ப்ளஸ் நல்லா படிக்கிற பையன் யாரும் அவங்ககிட்ட கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு நெட்வொர்க் இருக்கும். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. டக்குன்னு கடைசி நிமிஷத்தில் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் பட் வேலை தேடுறதுன்னு வந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யாருமே இந்த மாதிரி ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணுறோன்னு வராதனால அவங்க ஒத்தாலாக தனியாக நின்று
நிறைய நாள் கஷ்டப்படுறாங்க. 3 மாதம் 6 மாதம் கூட அவங்க ஒரே ஆள் இன்ஸ்டியூட் போகிறது வர்றது படிக்கிறதுன்னு இருப்பாங்க ஒழிஞ்சு நெட்வொர்க் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. லைக் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு படிக்கணும், அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அதனால் ப்ளீஸ் நெட்வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல சீனியர் இருக்க பர்சன்ஸ் யாரெல்லாம் அந்த ஜாப் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் உங்களை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேலை தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் போகிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே யாரெல்லாம் உங்கள் கூட படிக்கிறோம் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீனியராக இருக்க பர்சன்ஸ் அவங்க கம்பெனியில் ஓப்பனிங் வந்து அவங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷராக உங்களை மாதிரியே வேலை தேடிட்டு இருக்க பர்சன் அவங்களுக்காச்சும் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நெட்வொர்க்கை மறக்காமல் பில்ட் பண்ணுங்கள். அடுத்து 8th அட்வைஸ் நான் மெயினாக சொல்ல நினைக்கிறது, ட்ரை டு கம் டு சிட்டி. ஸோ சிட்டியில் வந்து இப்போ நீங்கள் சென்னையோ பெங்களூரோ எங்கே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வேலை தேட ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறப்ப தான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேரை பார்க்குறேன் ப்ரோ ஏன் ப்ரோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேங்கன்னா ப்ரோ ஒரு இன்டர்வியூக்காக எப்படி ப்ரோ நேட்டிலேருந்து கிளம்பி வரும்னு சொல்லி மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே 4-5 இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரியே இங்கே நீங்கள் சென்னையில் இருந்தால் வாக்கின் இன்டர்வியூ போகிறதும் வந்து ஈஸி. அதே மாதிரி நிறைய வாக்கின் இன்டர்வியூ போக போக முதல்ல சொன்னாலும் நெட்வொர்க்குன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் கிடைக்கும். ப்ளஸ் இங்கே அங்கே நேட்டிவில் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். அப்படியே இருந்துட்டு ரெகுலராக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு இருக்கும். பட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல சென்னை வந்து சர்ச் பண்ணுறப்போ நிறைய பேர்த்துக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மாதம் சென்னைக்கு பிஜிக்கு ரெண்ட்டுக்கெலாம் பே பண்ணணுங்கிறத நினச்சி நிறைய பேர் அவங்க புஷ் பண்ணி இந்த மாதமாச்சு வேலை எடுத்துடணும்னு புஷ் பண்ணியே வேலை எடுத்தவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்து தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈஸியாக நெட்வொர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்வியூ ஈஸியாக போயிட்டு வர முடியும். எல்லா ஆங்கிலையும் உங்களுக்கு அது ப்ளஸ் அமையும். அதனால் என்னோட சஜஷன், நீங்கள் உங்களோட நேட்டிவில் இருந்துகிட்டே வீட்டில் இருந்துகிட்டே கம்ஃபர்ட்டாக லைட்டாக படிச்சுட்டு அப்படி இப்படின்னு வேலை தேடுறத தாண்டி ரிஸ்க் எடுத்து இங்கே வாங்க. அதிகபட்சம் ஒரு 6000 to 7000 இருந்தால் போதும் ஒரு மாதத்தை உங்களால் ஓட்ட முடியும். சும்மா வீட்டில் சொல்லிவிடுங்க 3 மாதத்துக்கு ஒரு ஆக போகுதுன்னு. இல்லாட்டினா நிறைய பேர் இங்கே வந்துட்டே கூட பார்ட் டைமாக ஸ்விக்கி ரேபிடோ அந்த மாதிரி ஓட்டியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணியுமே கூட பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட ரிஸ்க் எடுக்க வாங்க. ஸோ ஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது. நானே கூட ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கூட ஸ்டார்டிங் எனக்கு சேலரின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ரிஸ்க் எடுத்து உங்களை புஷ் பண்ண வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாது. ஸோ சிட்டிக்கு கிளம்பி வாங்க. எங்கே வேலை தட்டுங்க அந்த இடத்துக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் இங்கே இருக்க அட்மாஸ்பியர் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து 9th நான் கொடுக்கணும் அட்வைஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாபுக்காக அப்படின்னு சொல்லி மணி எங்கேயும் பே பண்ணணும். எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி ஜாபுக்காகன்னு சொல்லி நிறைய மணியாக வந்து பே பண்ணி இன்ஃபேக்ட் அவங்க ஜாப் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. பட் நிறைய இடத்துல ஏமாந்து நிறைய பேர் போயிடுறாங்க. எனக்கே கூட ஒரு வீக்குக்கு ஒருத்தராச்சு ப்ரோ நான் 70,000 ஏமாந்துறேன் 80,000 ஏமாந்துறேன் இந்த மாதிரி இப்படி பே பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறாங்க. அதனால் உங்கள்கிட்ட ஜாப் நான் வாங்கி தர போகிறேன் அப்படின்ட்டு மட்டும் ஒரு 50,000 60,000 1 லட்சம் இந்த மாதிரிலாம் அமௌண்ட் கேட்டாங்கன்னா ப்ளீஸ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கில்லை எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணிங்கனாவே 3 to 6 மாதத்தில் லேர்ன் பண்ணி ஜாப் எடுத்தலாம். ஸோ ஜாபுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட். அது நீங்கள் ஸ்கேமாக போயிட்டு அந்த மணியவே லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஜாபுக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அடுத்து லாஸ்ட் தான் என்னோட ஃபைனல் அட்வைஸ். எனக்குமே நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற விஷயம், காமனான விஷயம். ப்ளீஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருந்தாலும். ஸோ ஐடி ஜாப்லேயே அதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் ஜாப் கிடைக்கும். டிசிப்ளின் மீன்ஸ் ரொம்ப இப்படி இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. டிசிப்ளின்னா மார்னிங் எந்திரிக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு இப்போது நம்ம 8 மணி நேரம் படிக்கணும்னு ஷெடியூல் பண்ணணும். அதை டிசிப்ளினாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இல்லை படிக்கலான்ட்டு இருந்துட்டு இந்த மாதம் ரீல்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருப்போம். பட் டிசிப்ளினாக இருக்கலாம்னு நினைப்போம். பட் விட்டுட்டு ரீல்ஸ் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து அன்கம்ஃபர்ட் ஜோனில் போட்டு டிசிப்ளினாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்களோ அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக நான் மெயினாக சொல்ல நினைக்கிறோம், என்ன தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு படிக்கிறது எல்லாமே இருந்தாலுமே கூட நீங்கள் மென்டலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அது ஒர்க் அவுட்டாக உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி காமனாக ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த அட்வைஸ் மூலிமா சம்வாட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் லேக் ஆகலான்ற இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்மளோட வீடியோவை டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஐட்டில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.